உண்மையாவே சொல்ல போனா நாங்க பல்கலைக்கழக மாணவர்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பில் நிறைய சடங்கு இருக்கு, நிறைய கலைகள் இருக்கு. ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் போய் அங்க இருக்கிற பாரம்பரிய கலைகள் எல்லாம் நாங்க பழகி கொண்டிருக்கிறோம். இப்படியான எங்களுடைய கலை கலாச்சார நிகழ்வுகளை ஊக்குவிப்பதற்கு 2 மில்லியன் படி கிட்டத்தட்ட 24 மில்லியன். ஜாழ்ப்பாணம் இருக்கட்டும், ஜாழ்ப்பாணத்துல காத்தவராயன் கூத்து, மற்ற வடமோடி தென்மோடி, இங்க மட்டக்களப்பில் ஆடப்படுற மகுடி கூத்து, காமன் கூத்து ஸ்பெஷலா காமன் கூத்து ஸ்பெஷலா செய்வாங்க. காதால கேட்டு அதை படிச்சு தெரிஞ்ச விஷயத்த இங்க நம்ம கண்ணால பார்க்கும்போது நாங்க இதை ஆய்வு செய்து அந்த பிரதேசத்துல இருக்கிற பெரியார்கள்ட்ட போயிட்டு ஆய்வு செய்து எங்களோட பல்கலைக்கழகத்துல போய் கதைச்சி பெரிய லெக்சர்ஸ் ஆக்களோட கதைச்சு தான் ஒவ்வொரு கூத்தையும் ஒவ்வொரு ஆட்டத்தையும் நாங்க பழகி கொடுப்போம். கேட்கல விசேஷமா காமன் கூத்து இருக்கு, பொன்னர் சங்கர் இருக்கு. அது நாட்டுல இத்தனை ரூல்னு ஒன்று இருக்கும் எங்களுக்கு. அதை மாத்தலாது. அதுல சில விஷயத்த நாங்க எட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கலாம். சின்ன பிள்ளை இந்த கரகம்ன்ற ஒரு விஷயத்த இந்த சொசைட்டியை மாத்துறதுக்காக அவங்களோட ஸ்கில்லை வளர்க்குறதுக்காக ஆடுறது ஒரு பொறுப்பா ஒரு விஷயத்துல போய் பேச தெரியும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் எங்களுக்கு இருக்கு. 9 வருஷமா இங்க செய்யப்படாத ஒரு கலை வடிவம் செய்யப்படுகிறது. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. ரைட்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோவில் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னென்னு சொன்னாலும் இன்னைக்கு ஸ்பெஷலே இவங்களோட ஊரில் தான். அதாவது வீடியோட தமிழ் டைட்டில் பார்த்துருப்பீங்க, கரக ஆற்றுகை வள்ளி திருமண விழா அரங்கேற்று அப்படி சொல்லி ஒரு போர்டு. அது இவங்களோட ஊரில் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி மட்டக்களப்பில் கரகத்துக்கு ஸ்பெஷல், அதாவது கரகத்துக்கு பேர் போன ஒரு ஊர், ஒரு மண் அப்படி சொன்னால் மட்டுமான் நகர். இந்த மட்டுமான் நகரில் எழுவான்கரை படுவாங்கரை அப்படி சொல்லி 2 பக்கத்துலேயும் கூத்து கரகம் இதெல்லாம் காலகாலமாக அழிய விடாமல் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இப்போ கல்ச்சர் நாகரிகம் மாறி 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 வர இதெல்லாம் அப்படி அழிவணிச்சிட்டு போகுது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இவங்களோட ஊரான, அதாவது ஜினிசிற ஊரான மட்டுமா நகர் மாங்காட்டில் இந்த கரகாற்றுகையை பண்ணுறாங்க. சொல்லுங்க ப்ரோ, இப்போ எதுக்காக இன்னைக்கு இந்த ஒரு ஆற்றுகையை ரொம்ப நாளைக்கு அப்புறமா பண்ணுறாங்க? கரகம்ன்றது எங்களோட ஊரில் ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டு வரதான். கிட்டத்தட்ட 9 வருஷமா இந்த கரகம் இந்த ஊரில் அது நடக்கலை. கடைசியாக 2017ஆம் ஆண்டு நடந்தது. அதுக்கு பிறகு இந்த வருஷம் இந்த நம்மட தனித்துவத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, கலை பாரம்பரிய அம்சங்களை அழிஞ்சு போக விடக்கூடாதுன்ற நோக்கோட குரோசரூபன் என்றவர் தான் இதை திரும்ப கொண்டு அரங்கேற்றம் செய்ய முடிவோட இப்படி அரேஞ்ச் பண்ணி செய்தவர். ஓகே, சூப்பர். ஸோ இன்னைக்கு இதை பற்றின முழுக்க விஷயங்களை பார்க்கறதுக்கு அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் காத்தவராயன் கும்மி அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம், அதாவது வடகிழக்கு பகுதியில் நிறைய இடங்களில் பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் இந்த காத்தவராயன் கும்மி, வள்ளி கரகம், வள்ளி கும்மி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கரகத்தில் வித்தியாசமான பல கதைகளை கொண்டு கரகம் பெற்றதா இருந்தால் அது மட்டக்களப்பு தான். கண்டிப்பாக அதை யாராலையும் மறைக்கவும் இல்லாது, மறைக்கவும் முடியாது. ஸோ அப்படியான இந்த கரகத்தை பற்றின ஸ்பெஷல் நிறைந்த பல விஷயங்களை இன்னைக்கு நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் காண்பிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ முழுசா பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறவங்களை நினைக்கலாம் தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இந்த கரகத்தில் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சதங்கு கட்டுறது. என்ன அது இப்போ நடக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இப்போ சதங்கு கட்ட போகிறாங்க. சலங்குன்னு சொன்னால் இது வித்தியாசமாக இருக்குங்க. சலங்கு கரகத்துக்கு கூத்துக்களை வித்தியாசமான முறையில் தயாரிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதாவது பிளாஸ்டிக், அந்த ரப்பர் பிளாஸ்டிக் வச்சு அதில் அவங்க சரி கட்டியிருப்பாங்க. பெரிய பெரிய மணியாக வச்சு அந்த சதங்கை ரெடி பண்ணியிருப்பாங்க. அதான் கட்டுறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டெமோ பார்க்குறாங்க, சாம்பிள் பார்க்குறாங்க.
ஓகே, கூட நிற்கிறவங்களாம் யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அரங்கேற்றத்தில் இன்னைக்கு கால் பதிக்க போகிற ஒவ்வொரு பசங்களோட, அதாவது பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் பார். ஸோ எல்லா பேருக்கும் முதல்ல வணக்கம். வணக்கம். எப்படி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? ஓகே, ரைட். ஓகே, இப்போ உங்களோட காலத்தில் இந்த கரகம் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக வந்து பண்ணாங்க. அந்த காலத்தில் எல்லா இடத்தையுமே வந்து படுவாங்கறையோ எழுவாங்கறையோ நல்லபடியாக வந்து பண்ணாங்க. ரொம்ப காலமாக வந்து அது இல்லை, நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருக்குது? எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னால் எங்களோட ஊர் கலாச்சாரம் இந்த கரகமா இது நிறைய ஆண்டுகள் ஆடி நல்லா இது வந்து கொஞ்ச நாளாக விடுபட்டு இப்போ ஸ்டாப் பிரம்மாண்டமாக நடக்குது. ஓகே, இதை விட இந்த நோமலாக தான் இவ்வளோ நாள் நடந்திருந்து இப்போ அடும் பிரம்மாண்டம் நடக்குது. ஸோ இந்த ஒரு கரகத்தில் உங்களோட பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சின்ன வயசுல கரகத்தில் ஈடுபட்டிருக்கீங்களா? நீங்கள் ஆடி இருக்கீங்க? என்னென்ன கரகம் ஆடி இருக்கீங்க? இந்த மாரிக்கு ஆடி இருக்கீங்க. ஓகே, ஸோ அழிஞ்சு போகிற இந்த கலைகளை பற்றி ஒரு பேரண்ட்ஸ் சார்பில் நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்பினா என்ன சொல்லுவீங்க? இந்த கலைகள் வந்து இன்னும் தொடரணும் தவிர அழிஞ்சு போகக்கூடாது. அழிஞ்சு போகக்கூடாது. உங்க பிள்ளைகள் என்ன கேட்பாங்க இதை பற்றி உங்ககிட்ட? அவங்களுக்கு எங்களை விட அவங்களுக்கு இன்னும் ஹாப்பி சந்தோஷம் நடக்கிறது. முதல் எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் வந்து இப்போது அவங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். சூப்பர். ஓகே, இப்போ கல்ச்சர் வந்து மாறி நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் பிள்ளைகள் வந்து டிஸ்கோ டான்ஸ் அது இது அப்படி சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது உங்களோட பிள்ளைகளை மட்டும் இந்த கரகத்துக்குள்ள நீங்கள் வச்சிருக்கிறது வந்து எங்களுக்கும் சந்தோஷம். அது சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படுது அப்படிங்கிறதுனால. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கொஷன் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிள்ளைகள் வந்து இதில் ஆடுறதுனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து நல்லா படிப்பிக்கிறவங்க, அதாவது காலையில் எந்திரிச்சாலே வந்து பிள்ளைகளை ஒரு டியூஷன் சென்டரியா வந்து பைக்கில் ஏற்றிட்டு போகிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்படியான ப்ரோக்ராமுக்கு அனுப்புனா உன்னோட பிள்ளைய படிக்க விடுறதில்ல, நீ டான்ஸ் அங்கே அனுப்புற அப்படி சொல்லி பேசுகிறவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அப்படி யாராச்சும் பேசியிருக்காங்களா? இல்ல அப்படி இல்ல சந்தோஷப்பட்டு வந்து சந்தோஷமா இருந்து பாக்குறாங்க. என்னடா மன நிம்மதியா இருக்குதான். பள்ளி திருமணம் என்னடா பழைய காலத்துக்கு போனது இப்ப புதுசா பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமா. ஸோ நெகட்டிவா கமெண்ட் யாருமே பண்ணல, எல்லாரும் பாசிட்டிவா தான் இருக்காங்க. ஓகே, நான் நிறைய பேர் அப்படி பேசுறவங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு கொஸ்டினை கேட்டேன். இந்த ஊர்க்காரங்க வந்து கோவப்படாதீங்க, நான் ஜஸ்ட் ஒரு எல்லா இடத்தையும் நடக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தேன். ஓகே, இப்போ என்ன சொன்னால் அவங்க சடன்லி வந்து வீடியோவில் பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, நான் பார்க்குறேன், அது தெரியுது. ஓகே, இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லுங்க. கிளாஸ் டைம் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இவங்களுக்கு பயிற்சி வந்து நடைபெறல. 6 மணிக்கு பிறகு கிளாஸ் எல்லாம் முடிகிற டைமுக்கு பிறகுதான் அவங்க பயிற்சி நடக்குது. அதால எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை நாள் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க? 1.5 மாசம். 1.5 மாசத்துல கத்துட்டாங்க எல்லாத்தையுமே வந்து புதுசாவே. ஓகே, சூப்பர். ஸோ இந்த காஸ்டியூம் செலவு அது இதெல்லாம் வந்து இப்போ நீங்களா இல்லைன்னு சொன்னால் யாராச்சும் ஆர்கனைசேஷன் பண்ணி பேரண்ட்ஸ் மாதிரி தான். ஓகே, சூப்பர். ஸோ வாழ்த்துக்கள். பிள்ளைகளை இதே மாதிரி வந்து கலைகள் அழிய விடாமல் நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணிங்கன்னு சொன்னாலும் வந்து அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு வந்து வளர்ந்து வருவாங்க. ரொம்ப நன்றியா. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் அப்படியே பிள்ளைகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதோட சேர்த்து நான் சேர்மன் வினோன்னா வந்திருக்காரு. நம்மகிட்ட சேனலில் ரீசெண்டாக போட்ட வீடியோக்கு அப்புறமா வந்து நிறைய சர்ச்சை போயிருந்தது. அது ஓகே முடிச்சிட்டிங்களா? அது எல்லாம் ஓகே. ஸோ வந்து உண்மையில் களுவாஞ்சிரி பகுதியில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தன்னோட அர்ப்பணிப்பு மூலமாக தான் ஒரு வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த ஒரு கலை நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து சொல்ல முடியுமா? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கலாச்சாரம் உண்மையாக இது கிட்டத்தட்ட தொன்று தொட்டு வந்த கலாச்சாரம் சரியான முறையில் இப்போ மறி வருகிறது. எங்களுடைய மன்மத நெறியை பற்றியில் நான் முக்கியமாக இந்த மாங்காட்டு மக்களுக்கு இந்த கோயில் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். எங்களுடைய மருகி வருகின்ற எங்களுடைய கலை கலாச்சாரத்தை மீண்டும் உயிர்த்தெடுத்த எங்களுடைய மாங்காடு, தேத்தாத்தீவு இருந்தும் மகளூர் முறை 3 இடங்களில் தான் இது தொடர்ச்சியான முறையில் எங்களுக்கு பின்பற்றப்படுகிறது. நான் இந்த மன்மத நெறி பற்றி பிரதேச சபை 2025 6ஆம் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் கைப்பற்றியது பிறகு நாங்கள் உண்மையிலே எங்களுடைய கலை கலாச்சாரத்தை மீண்டும் உயிர்த்தெடுத்தல் பண்ணுறதுக்காக நாங்கள் முன்முறமாக எங்களுடைய வேலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோன்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வகுப்புகளை நாங்கள் உடனடியாக நித்தாட்டியதுக்கு அமைவாக எங்களுக்கு கிடைத்த ஒரு பாரிய பரிசு எங்களுடைய அறநெறி பாடசாலை. அறநெறியில் இலங்கையிலே 26 மாணவர்கள் தேசிய ரீதியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவங்களுக்குரிய போக்குவரத்து செலவையும் எங்களுடைய பிரதேச சபையினால் ஒரு பிரதேச சபையால் இதெல்லாம் செய்யலாமா என்றதை தவிர்த்து ஏனைய செலவுகள் அனைத்தையும் நாங்களே பொருட்படுத்தி அதை கொடுத்துருந்தோம். அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வகுப்பை நாங்கள் நித்தாண்டதால் இந்த அறநெறியை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். 26 மாணவர் தேசிய ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்றிருந்தார்கள். கண்டிப்பாக அதே போன்று இப்படியான எங்களுடைய கலை கலாச்சார நிகழ்வுகளை ஊக்குவிப்பதற்கு எங்களை தவிர்ந்த ஏனைய வெளிநாட்டு உங்களுக்கு தெரியும், எங்களோட பயணங்கள் வந்து பிரதேச சபையிடம் மட்டும் எங்களால் உத்தியோகபூர்வமாக நிறைவு செய்ய முடியாது. எங்களோடு சேர்ந்து பயணிக்கிற வெளிநாட்டு உறவுகளோடு சேர்ந்து எங்களுடைய
இந்த மாங்காடு தவிர்ந்த ஏனைய கிராமங்கள்லேயும் எங்களுடைய கலை கலாச்சாரத்தை நாங்கள் ஊக்குவிப்பதற்கு நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். நீங்கள் இந்த பிரத்யேக வகுப்புகளுக்கு ஒரு கட்டணம், குறிப்பிட்ட கட்டணம் தான் அறவிடணும்னு சொன்னீங்க, நல்ல ஒரு விஷயம். அது போக சாட்டர்டே சண்டே உண்மையில் வந்து பிள்ளைகளை லீவ் விட்டால் அதில் வந்துட்டு இப்படியான கலை கலாச்சாரத்தில் வந்து ஈடுபடுறதுக்கான நாட்கள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். அது போக இப்போ கல்லடி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு பூரணி நாட்கள்லேயும் வந்துட்டு கல்லடி கடற்கரையில் வந்து இந்த கல்ச்சர் ப்ரோக்ராம் வந்து பண்ணுறாங்க, பிரதேச சபையினால் ஒழுங்கு செய்து. அதே மாதிரி ஏன் உங்களுடைய இந்த ஒரு பகுதியில் வந்துட்டு இப்போ நிறைய பீச் பகுதி, கோந்தாச்சிமடை பீச் பகுதி, அங்கே மாதிரி பிள்ளைகள்கிட்ட கலைகள் வந்து அழிஞ்சு போகாத வண்ணம் இருக்கும், அதில் வந்து முன்னெடுக்க இல்லையா? நான் இதை இப்போ உண்மையில் இந்த எங்களோட மீட்டிங்கில் இந்த மாங்காட்டு மக்களுக்கு அந்த செய்தியை சொல்லணும் மட்டும் வந்தேன். காரணம் எங்களோட குறுக்கம்படுத்த துறையிலான இருக்கிற 12 கிராமங்களுக்கும் 2 மில்லியன் படி கிட்டத்தட்ட 24 மில்லியன் 2,40,00,000 ரூபாயில் ஒவ்வொரு கடற்கரையோரங்கள் இப்போ மாங்காடில் போன கிழமை பிரதேச செயலகம் மூடாக 2 ஏக்கர் காணி எங்களுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள், இந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய பொழுதுபோக்கை கழித்து இப்படியான கலை கலாச்சார நிகழ்வுகளில் பங்கு பெற்றக்கூடிய விளையாட்டு திறமைகளோடு சேர்ந்த 2 ஏக்கர் கூடிய நிலப்பரப்பில் நைட்டில் சுரந்த பாதுகாப்போடு நாங்கள் வருகின்ற கிழமை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஓகே, நல்லது. ஏன்னு சொன்னால் உண்மையில் இந்த கடற்கரையில் வந்து கல்லடி கடற்கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பூரணிக்குமே வந்து அவ்வளோ மக்கள் கூடுவாங்க, பிள்ளைகளோட கலைகளை வந்து எல்லாம் காண்பிப்பாங்க. நல்ல விஷயமா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இங்கே அதை மேற்கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறேன். சொன்னால் நீங்கள் பண்ணும்போது அடுத்த ஒரு தொகுதி பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அது ஒரு முன் உதாரணமாக வந்து சேரும். நீங்கள் இப்போ பண்ணுற சில விஷயங்கள் அவங்களுக்கு உதாரணமாக இருக்குது, பட் அவங்கள அது இறங்கி செய்யறதுக்கு பயப்படுறாங்க. அது ஏன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியங்கள் அவங்களுக்கு வரணும் அப்படி சொல்லி நாங்களும் வந்து வேண்டிக் கொள்கிறோம். அண்ட் வந்து உங்களோட ஒத்துழைப்புகளும் வந்து இவங்களுக்கு கொடுத்து கொள்றது வந்து ரொம்ப நன்றி. சரிங்கண்ணா, இப்போ இந்த ஒரு கலை கலாச்சாரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு முன்னோடி முதல்ல வந்து ஈடுபட்டதாக வந்து ஜினிஸ் வந்து சொல்லியிருந்தாப்புல. ஸோ வந்து கூத்து கலைகள் அப்படின்னு சொல்லி இந்த கலைகளை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன? இப்போ வந்து இது நலிவடைச்சு வருது, நிறைய இடங்கள்ல வந்து இல்லை. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து? வணக்கம் தம்பி, நீங்கள் இந்த இடத்துல வந்ததுக்கு உண்மையாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து என்னென்னா இந்த கலை கலாச்சார இந்த அரங்கேற்றம் என்றது கிட்டத்தட்ட நான் பிறக்க முதலே இந்த ஊரில் பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இடைக்காலங்களில் அது தடைப்பட்டிருந்தது. இப்போது அதை வடிவாக முன்னெடுத்து இப்போ வருங்கால கலைஞர்கள், பழைய கலைஞர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இதை சிறப்பாக இந்த முறை பிரம்மாண்டமான முறையில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதில் உண்மையாக நாங்களும் அவர்களோட பயணிக்கிறதுல நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இந்த ஊர் வந்து இந்த கலைக்கு, கலாச்சாரத்துக்கு மற்றும் விளையாட்டுகளுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவமான இந்த பகுதியிலே பெருமை வாய்ந்த ஊராக நானும் மதிக்கிறேன், மற்றாக்களும் மதிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த கலை கலாச்சார இந்த அரங்கேற்றமானது மிகவும் மிக பெருமதியாக மக்களுக்கு அமையும் என்றது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதிதிகள் வரவேற்பு வந்து நடக்க போகுது. ஸோ சீஃப் கெஸ்ட்டு வந்து யார் யார் வந்திருக்கா அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க இந்த தருணத்துக்காக வேண்டி. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. இனிமேல் வந்து அப்படியே ஸ்டெப்ஸாக ஒவ்வொரு அவங்க வகித்து வச்சிருந்த ஒவ்வொரு விஷயமா அப்படியே பண்ணி கொண்டு போவாங்க. ஓகே, மெயினாக வந்து இன்னைக்கு இந்த ஊரில் இந்த ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான் வந்து, அதாவது இந்த ஊரை சேர்ந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் தான். ஸோ அவங்க கூட வந்து இவங்க எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணி இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ எல்லா பேருக்கும் ஃபெஸ்ட்டுக்கு வணக்கம். எல்லாருமே வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். முன்னால் ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்து பேட்டி கொடுங்க அப்படி சொன்னால் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து தெரிச்சோட பார்த்தாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதாவது இந்த கரகம் அப்படிங்கிறது வந்து, ஸோ இது உங்கள்ட கலைப்பீடத்தில் வந்து எவ்வாறு வந்து வர்ணிக்கப்படுது? நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்கும். ஸோ வந்து கரகம், கூத்து அப்படி சொல்லி வந்து இது வந்து கல்ச்சர், அதாவது கிராமிய கலைக்குழுக்களில் வந்து உள்ளடங்கக்கூடியது ஒன்று. இந்த கரகத்தை பற்றி எவ்வாறு வந்து உங்களோட இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க?
ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் போய் அங்க இருக்கிற பாரம்பரிய கலைகள் எல்லாம் நாங்க பழகி கொண்டிருக்கிறோம். இப்ப ஜாழ்ப்பாணம் இருக்கட்டும், ஜாழ்ப்பாணத்துல காத்தவராயன் கூத்து, மற்ற வடமோடி, தென்மோடி, இங்க மட்டக்களப்புல ஆடப்படுற மகுடி கூத்து, இப்படி பல வகையான கூத்துகள், பல பல பிரதேசங்கள்ல ஆடப்படுற கரகங்கள், அடுத்தது பாரம்பரியமா நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுக்குற கலைகள் எல்லாத்தையும் நாங்க ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு சென்று அங்க வந்து ஆய்வு செஞ்சு பெரிய அது சம்பந்தமா தொடர்புடைய ஆக்களை போய் சந்திச்சு அவங்களோட கலந்துரையாடி அது சம்பந்தமா நாங்களும் கற்றுக்கொள்றோம். அதே சமயம் அதை நாங்க பல்கலைக்கழகங்களுக்குள்ளேயும் எங்களோட பல்கலைக்கழகத்திலையும் அதை வந்து நாங்க நிகழ்த்துறோம். ஓகே, இப்போ நீங்க இப்போ நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இந்த கரகம் வந்து உண்மையில இந்த வடகிழக்கு பகுதியில் சொன்னா மலையத்தை எடுத்துக்கொண்டாலும் ஸோ எங்க வந்து ஸ்பெஷலா வந்து இருக்குது? கரகம்ன்றது ஸ்பெஷல்ண்டா நம்ம மட்டக்களப்புல தான் ஸ்பெஷலா இருக்குது. மற்ற கரகம் வேற இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஓகே, அதை தான் நான் முன்னாடி வந்து இன்டர்வியூலையும் சொல்லியிருந்திருப்பேன். ரைட். அப்போ இந்த மலையகத்துல வந்து இங்க கரகம் பண்ற மாதிரி அங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அங்க மலையத்துல கூத்துகள், பொன்னர் சங்கர், காமன் கூத்து ஸ்பெஷலா வந்து காமன் கூத்து ஸ்பெஷலா செய்வாங்க. பொன்னர் சங்கர் இந்த காமன் கூத்துகளை செஞ்சு கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நல்லதங்கால் கதை, அந்த ராமர், சீதர், ஆஞ்சநேயருக்குரிய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. இப்போ இது வரைக்கும் நீங்க உங்கள்ட்ட இந்த ஒரு படிப்பு காலத்துக்குள்ள வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் இப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? முக்கியமாக வந்து கோயில் திருவிழாக்கள் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கோயில் திருவிழாக்களையும் எங்களோட கேம்பஸ் பிள்ளைகள் போய் கூத்துக்கள் செய்வாங்க, நாடகங்கள் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விழாக்களில் வந்து கல்ச்சர் ஹால்களில் வந்து இப்படியான ட்ராமா, கூத்துகள், கரகம் இதுகளை செய்வாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இது பற்றின, அதாவது கிராமிய கலைகள் பற்றின சில விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. என்ன சொன்னால் உங்கள்கிட்ட சார்பில் வந்து ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறீங்க அடுத்த சந்ததிக்கு? ஏன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த கலைகள் வந்து மறந்துட்டாங்க மோஸ்ட்லி. இப்போ இதெல்லாம் வந்து பண்ணுறதே கிடையாது இந்த பக்கம் வந்து. குறிப்பாக வந்து இந்த மாங்காட்டிலேயே வந்து கிட்டத்தட்ட 7 வருஷங்களுக்கு அப்புறமா என்ன தான் நடக்குது? 9 வருஷத்துக்கு அப்புறம். ஆமாம், 9 வருஷத்துக்கு அப்புறமா தான் நடக்குது. அது வரை காலத்தில் நடந்துச்சு, பட் வந்து இவ்வளோ பெருசாக வந்து கிடையாது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிவடைஞ்சு வருதுல்ல. அப்போ இனிமேல் வந்து இது வந்து அப்படி அழிவடைஞ்சு போகக்கூடாது, அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உண்மையாகவே சொல்ல போனால் நாங்கள் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் தான் தலைப்படத்தில் இதில் கலை சம்மந்தமாக படித்து கொண்டிருக்கோம். ஆனால் எங்களுக்கே வந்து இப்படியான கலைகள் இருக்குன்னு சொல்லி இத்தனை பிரதேசத்துல இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியா. நாங்க போய் அந்த இடத்துல இப்படியான கலைகளை பத்தி அவங்கள்ட்ட போய் பெரியார்கள்ட்ட போய் கேட்கக்குள்ளதான் அவங்க சொல்றாங்க இந்த விஷயங்கள் நாங்க செய்து கொண்டு வந்து நாங்க இதை நான் மறைவி போயிட்டேன்னு சொல்லி. அப்ப நாங்க இதை ஆய்வு செய்து அந்த பிரதேசத்துல இருக்கிற பெரியார்கள்ட்ட போயிட்டு ஆய்வு செய்து எங்களோட பல்கலைக்கழகத்திட்ட போய் கதைச்சி பெரிய லெக்சர்ஸாக்களோட கதைச்சி தான் இதை வந்து இப்படி செய்ய கொண்டு வரோம். ஆனா இந்த கலைகள் வந்து இன்னும் வந்து இப்படி கோயில் திருவிழாவில் பெரிய பெரிய இடங்கள்ல வந்து இன்னும் ஆட்சியை செய்யப்படணும். என்னன்னு சொன்னா இப்ப இருக்கிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் சமூகத்தோட இருக்கிற தொடர்பு குறையுது. இப்படியான விஷயத்தோட இந்த சின்ன பிள்ளைகள், பெரியார்கள், இளைஞர்கள், யுவதிகளுக்கான கலை திறமைகளுக்கான ஒரு வாய்ப்பு, அங்கீகாரங்கள், இது சம்பந்தமான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு. கண்டிப்பா. என்ன சொன்னாலும் வந்து இப்ப பாத்திருப்பீங்க, யாழ்ப்பாணத்துல கூட வந்து, அதாவது யாழ்ப்பாணம் மட்டும் இல்ல, மட்டக்களப்பு மட்டும் இல்ல, பொதுவாகவே ஒவ்வொரு பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் வந்து ஒரு சில விஷயங்களை கடத்த வேண்டிய தலையாய கடமைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வடமாகாணத்துல யுத்த வடுக்கள் வந்து இன்னைக்கு வந்து அங்க இருக்க ஸ்டூடெண்ட் வந்து மேற்கொண்டு வந்து கொண்டே இருக்காங்க. அதை நாங்கள் எங்களோட சேனலில் வந்து காமிச்சிருப்போம். அந்த வகையில் இந்த கிராமியம் சார்ந்த இந்த கலை நிகழ்ச்சிகள் இதையும் வந்து கடத்த வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட தலையாய கடமை. மற்றவங்களால வந்து பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு டாக்டராலேயோ இல்லை இப்படி சொல்கிற மற்ற ஒரு இன்ஜினியராலேயோ இந்த விஷயங்கள் வந்து மேற்கொண்டு போக முடியாது. பட் கலைப்படத்தில் இருக்க உங்களால் வந்து கண்டிப்பாக முடியும். அது உங்களுடைய தலையாய கடமைகள் கூட வந்து. ஸோ உங்களோட வீட்டில் வந்து இருப்பாங்க இல்லையா, இப்போ உங்களோட வீட்டில் வந்து கூட இருப்பாங்க. இப்போ நீங்கள் சின்ன வயசில் வந்து இப்படியான கலை நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அப்போல்லாம் என்ன மாதிரி சொல்லுவாங்க உங்களோட வீட்டில்? உண்மையாவே சொல்ல போனா எங்கட அப்பா ஒரு அண்ணாவியார் கூத்து பழக்கிறேன். அதுல இருந்து எங்கட அக்கா வந்து ஒரு டான்ஸ் டீச்சர். அதுல இருந்து எனக்கும் என்னன்னு சொன்னா எந்த பரம்பரையை பார்த்து நானும் இது சம்பந்தமா படிக்கணும் தேடணும் என்ற ஆர்வத்துல தான் எனக்கும் கலை சம்பந்தமான ஆர்வத்துல நானும் கலை சம்பந்தமா இது சம்பந்தம் நாடகத்தை கற்கணும்னு சொல்லி வந்தேன். அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒவ்வொரு கலை சார்ந்த மரபுகளை பின்பற்றாக்கள் இருப்பாங்க. ஆனா உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா ஒரு அண்ணாவியார்ல இருந்து அதை விட்டு வேற தொழிலுக்கு போனாலும் இதை எக்ஸ்ட்ராவா வளர்க்கக்கூடிய மாதிரி, அந்த சின்னன்ல இருந்தே வேறொன்று இருக்கக்கூடிய மாதிரி இந்த திறமைகள் வளர்த்து கொண்டு செல்லப்படணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. ஓகே, இப்போ உங்களோட பல்கலை சார்பில் லாஸ்டா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்க போறீங்க அப்படி சொன்னா என்ன சொல்ல போறீங்க?
உண்மையாய் வந்து கிரோசுரூபன் அண்ணா வந்து இந்த ஆய்வை செய்து இது ஒரு பெரிய விஷயம். இப்படி நாங்க வந்ததுக்கு இப்படி ஒருத்தரும் செய்யல. இப்படி அவங்களோட பிரதேசத்துல தனித்துவமா இந்த கரகம்ன்றதும் ஸ்பெஷலா இருந்திருக்கு. 9 வருஷமா வந்து இங்க செய்யப்படாத ஒரு கலை வடிவம் செய்யப்படுகிறது. இந்த கோயில் உண்மையாவே இந்த கோயிலுக்கு பின்னால் செய்யறது உண்மையாவே இன்னொரு அடுத்த வருஷம் இன்னொரு ஆள் வந்து இந்த இதுல படிக்கிறதோ இல்லாட்டி வேறொரு மாணவனோ இது சம்பந்தமான ஒரு ஆட்சியை செய்யணும். இதை ஒவ்வொரு வருஷம் நிகழ்த்தணும் சொல்லி நினைக்கிறேன் நான் ஒரு மாணவ சார்பா. உண்மையிலே எனக்கு ஆசை என்னன்னு சொன்னா இப்ப எங்கட ஊர்ல எல்லாம் இப்ப வேறு இடங்கள்ல இருந்து நாடகம் எல்லாம் எடுத்து போடுவாங்க இப்ப கோயில்கள்ல. இப்ப நானும் இப்ப படிச்சுட்டு போய் அங்க இருக்கிற என்னட்டை கொஞ்சம் பிள்ளைகள் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப நான் கிளாஸ் கொடுக்குறேன் அப்படி செஞ்சு கொண்டிருக்கேன். அந்த பிள்ளைகளை வச்சு படைக்கி போடணும் என்ற ஆசை எல்லாம் இருக்குது. ஆனா இருந்தாலும் அதுக்குரிய வசதிகளை செஞ்சு தரத்துக்குரிய அந்த ஒரு இது இல்லாம இருக்குது எங்களுக்கு ஊருக்குள்ள. முதலீடு போட்டு அவங்களுக்குரிய இப்ப வீட உடைய ஒப்பனை எல்லாத்துக்குமே இப்ப சிலவாகும். அதுகளை செய்யறது மியூசிக்குகள் அதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதை நாங்க படிச்சு கொண்டு வரோம் கேம்பஸ்ல. இப்ப செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப கூத்தெல்லாம் எடுத்துக்கொண்டோம்னா இப்ப விடிய விடிய நடக்கிறதால இப்ப படிச்சு சமூகம் வந்து வேலைக்கு போறார்கள் வந்து விடிய விடிய இருந்து பார்க்க மாட்டாங்க. சில பேர் கழுப்படிக்கும். அப்ப அதை எப்படி சுருக்கி செய்யலாம், எப்படி அதை நவீனப்படுத்தி இன்னும் அவங்களை கவர்ற மாதிரி அதை கொடுக்கலாம், புதுசா உருவாக்கலாம். பழையதை அப்படியே வச்சுட்டே இருக்காம அதோட சேர்த்து இன்னும் திறமைகளை வளர்க்கறது தானே கலைன்றது. அப்ப இன்னும் அதோட சேர்த்து எப்படி இன்னும் பார்வையாளர்களை கவரலாம் என்ற அப்படி ஒன்று போகல. இப்ப நம்மட உதாரணத்துக்கு பழமை வாய்ந்த அந்த கலைகள் வந்து மருவி போகாதா? மருவிலாம் வந்து மாத்த மாட்டோம் இருக்கு. வேறு வேறு துணை கலைகளோட சம்பந்தப்பட்ட மாத்திரை அது கொஞ்சம் மேற்படுத்தி கொடுக்குறன்றது. அதுல இருந்து தாளக்கட்டுகள் அதுகளை எடுத்து அந்த ஆட்ட முறைகளையும் இது புதுசா செய்யலாம். அப்படியே பழமைக்குள்ளே இருக்காம புதுசாவும் செய்யலாம். அதே டைம் பழமையானதையும் செய்யலாம். எங்கட கேம்பஸ்ல செஞ்சு கொண்டு தான் வரோம். அதுவும் கூத்தும் செஞ்சு கொண்டு வர முடிய ஆடுறது எல்லாம் நடக்குது. அதான் என்ன சொன்னா அதான் அப்படியான அந்த புதுமையான விடயங்களை வந்து அட் பண்ணக்குள்ள இப்ப இருக்கிற சமுதாயம் வந்து ஈஸியா வந்து அந்த பக்கம் வந்து அவங்களோட அந்த பார்வைகள் வந்து அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாங்கன்னா காந்தாரா மூவி இப்ப கருப்பன் மூவில எல்லாம் வந்துட்டு புதுசை பழசை மிக்ஸ் பண்ணி எப்படி கொண்டு வந்து அடுத்து உங்களை கவர்ற மாதிரி கொண்டு வராங்களா அப்படி கேட்கறாப்ல. யுவதிகளை கவரணும்னு சொன்னா அவங்க இதுகளுக்கு கேட்ட மாதிரி கொஞ்சம் நம்மளும் கொடுக்கக்குள்ள சினிமாவை நோக்கி தானே எல்லாரும் போறாங்க. இன்னும் அவங்கள கவரணும்னா புதுசா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணக்குள்ள அவங்க வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே. அப்படிதானே சில விஷயங்கள்ல மாத்துறாங்க இல்ல, சில விஷயங்கள ஃபார்மாலிட்டி இருக்குது. எப்படின்னா ஸ்டார்ட்ல வந்து இதான் ரூல்னு ஒன்று இருக்கும் எங்களுக்கு. அதை வந்து மாத்தலாது. அதுல சில விஷயத்த நாங்க எட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கலாம். நான் கேட்கல நீங்க கேட்கல வேற வெளி மாவட்டம் பக்கத்துல தாண்டி வேற நான் நாவலப்பட்டி வேற யாரும் கிளிநொச்சி. ஓகே, கிளிநொச்சி, கேகால, நாவலப்பட்டி. அவங்க 3 பேர் இந்த மட்டக்களப்புல வந்து இந்த கலை வடிவத்தை பத்தி நீங்க 3 பேர் என்ன நினைக்கிறீங்க? என்ன விஷயம் சொன்னா இப்ப மலைகள்னு சொன்னா மலையத்தை பெரும்பாலும் வந்து காமன் கூத்து தான் மெயின். காமன் கூத்து, அர்ஜுன் தபஸ், பொன்னர் சங்க கூத்து தான் மெயினாக செஞ்சாங்க. காமன் கூத்து பற்றி எங்களுக்கு முழுமையாக தெரியும். இந்த கெம்பஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வடமோடி கூத்து, தென்மோடி கூத்து, காத்தாவராயன், மகுடி கூத்து இது அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிரோசவன் மூலம் வந்து இந்த கரக கூத்து வந்து இந்த கரகம் எங்களை வந்து தெரிய வச்சு எங்களுக்கு. அங்கே இருக்க இங்கே வித்தியாசம் சொன்னோன்னா அங்கே இருக்க மக்களும் இங்கே இருக்க மக்கள் வந்து முழுமையாக மாறுபட்டவங்க. சம்பிரதாயம், பண்பாடு அவ்வளோ முழுமையாக மாறுபட்டது. இது வந்து ஒரு 4 வருஷம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை எடுத்துக்கலாம். அந்த கலையும் முழுமையாக படிச்சிட்டோம், இந்த கலையும் முழுமையாக படிச்சுக்கோம். இப்போக்கே ஒரு அவ்வளோ கலையும் படித்த ஒரு மாணவனை வந்து நான் வெளியில் போகிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு வந்து இந்த சிவிஎஸ் கேம்பஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக இருந்ததுன்னு நாங்கள் நினைக்கிறோம். என்னன்னு சொன்னால் இப்போ பெரும்பாலும் கலை வடிவம் வந்து அப்போ அங்கே உள்ளவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட கலை வடிவம் தெரியும். இப்போ நாங்கள் படிக்கிறனால எங்களுக்கு இங்கே என்னென்ன கலை வடிவங்கள் இருக்குன்னு எங்களால் தெரிஞ்சு கொள்ள முடியுது. கூத்துக்களாக இருக்கட்டும், கரகமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும். ஆனால் இப்போ நாங்கள் வந்து அதை வந்து காதால் கேட்டு அதை படித்து தெரிஞ்ச விஷயத்த இங்கே நம்ம கண்ணால் பார்க்கும்போது ஒரு புது விதமான அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து இங்கே எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து கலைகளில் மேற்கொள்றீங்களான்ட்டு. இப்போ ஒரு விஷயத்தை எக்ஸாமுக்காக நம்ம செய்யும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம அதை ஆழமாக பார்க்க மாட்டோம். நமக்கு ஏதோ நம்ம மனசில் ஒரு ஆர்வம் வந்தால் தான் அது சம்மந்தமான நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நம்மள அறியாமலே புதிய விஷயங்களை இன்னும் தேடணும்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு நிறைய தேடலுங்கிறது உருவாகும். அப்போ அதனால்
எக்ஸாமை தாண்டி அந்த கலையில் வந்து எங்களால் ஒரு சந்தோஷமாக ஒரு ஆர்வமாக செய்யும் போது தான் அது உண்மையான புதிய புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளணும் அப்படியான விஷயங்களை வந்து எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னொன்று என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போத்தைய காலத்தில் வந்து கலைகளை வந்து இப்போ நம்ம புத்தாக்கம் செய்யும் போது அந்த கலைகள் வந்து அப்படியே மாறுதுன்னு சொல்கிறீங்க. மாறுது தான். இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ உள்ளவங்க அவங்களோட நிலவரம் எல்லாம் நமக்கு தெரியும். என்னன்னு சொன்னால், பழையதை அப்படியே போடும்போது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதே புதுசாக போடும்போது பார்ப்பாங்க, ஏதோ ஒரு வழியில் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க கேள்வி கேட்பாங்க தானே, இது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இதில் என்னன்னு சொன்னோன்னே அந்த பழையது என்ன செய்யும், திரும்ப அவங்களுக்குள்ளே அந்த அறிவு என்ன செய்யும், வளரும். பழையதை நம்ம சொல்கிறோம், அப்போ சொல்லும்போது ஏதோ ஒரு வழியில் அது என்ன செய்யுது, தக்கி ஒவ்வொரு ஆள்கிட்ட இருக்கு தானே. அப்போ அதனால புதுசாக சேர்க்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. புதுசாக அந்த அறிவுகள் வந்து சில பேர் மட்டும்தான் வந்து அதை பரிச்சை நோக்கத்துக்காக வந்து இப்படி செய்கிறாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து தன்னோட கலைகள் மேலே ஆர்வம் காட்டி வந்து பலமையாகவே செஞ்சு தான் வராங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கந்தோலை பாடசாலை மாணவன். கந்தோலை சொன்னால் நிறைய பேர் தெரியும். நாங்கள் வந்து 2015 வந்து இந்த கலை ரீதியாக வீதி நாடகம் வேக்ஸப்புக்கு நிறைய போயிருக்கேன். நான் ஒரு 70 ஒரு தப்பு கலைஞன். 200 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஊரில் முதல் காமகுத்து செஞ்சுருக்கோம். அப்போ நான் வந்து இப்போ இது விட்டு போனாலும் கூட தொடர்ந்து வெளியே போய் என்ஜிஓ ஓப்பன் பண்ணி நாடக ரீதியாக வந்து கலை ரீதியாக வந்து இப்படியே தொடர்ந்து போய்கிட்டு தான் போகிறோம். இப்போ ஊர்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை இப்போ நடிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்டா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து விடுறாங்கல்ல. நான் ஒரு அப்பா ஒரு ஆள் எடுத்து கழிச்சார், ஒரு அக்கா பழக்கிறாவாமன்னு சொல்லி. இப்போ நான் இப்படி வயதுக்கு வந்த பிள்ளைய விடுற ஆக்களுக்கு முன்னுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு கதைச்சார். அவர் யோசிச்சிருக்கணும் என்னடா, பிள்ளைகள திறமைய வளர்க்கறது தான் கலை. அந்த பிள்ளை வந்து ஒரு இடத்துல போய் முன்னின்று கதைக்கணும் என்று சொன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்ப இந்த இப்படி கலைகள்ல எல்லாம் ஈடுபடுறதால அதுகளுக்கு தானாவே அந்த திறமை தங்களுக்குள்ள வந்து கொள்ளும். எங்க என்னத்தை கதைக்க சொன்னாலும் முன்னின்று கதைக்கும் அந்த பிள்ளை. வந்து ஒரு திறமையை வளர்க்கணும். படிக்கிறன்றது சும்மா புத்தக பூச்சா மட்டும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு இது ஒன்று கிராம பகுதிகளை எடுத்துக்கொள்ளக்குள்ள அது இருக்குது. இந்த வயதுக்கு வந்த பிள்ளைகளை விட மாட்டாங்க. ஒரு நாள் மாறும், எல்லாரும் சொல்ற மாதிரி தான், ஒரு நாள் மாறும். ஓகே, நீங்க சொல்லுங்க. எப்படின்னா பாரம்பரியமாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கலைகள் இருக்குன்னு சரியா. ஒவ்வொரு ஊருக்கும் வந்து அது நம்பிக்கை, அது சடங்கு அப்படின்னு வச்சிருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பில் நிறைய சடங்கு இருக்குது, நிறைய கலைகள் இருக்குது. எங்கட கேகாலையில் இருக்குது. எங்கட கேகாலையில் விசேஷமாக காமன் குத்து இருக்குது, பொன்னர் சங்கர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிங்களத்தில் செய்கிற சொக்கரி, குகும்பகங்காரிக்கை அப்படின்னு சொல்லி நிறைய சடங்குகள் இருக்குது. எல்லாமே போய் பார்ப்போம், எல்லாமே நாங்கள் ஈடுபடுவோம். எங்களோட ஊரில் ஸ்பெஷலாக செய்கிறது காமன் குத்து. அது வந்து வருஷம் செய்வாங்க. அது ஒரு வருஷம் செய்யாட்டி எங்களோட ஊரில் உள்ளவங்களுக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இருக்குது இந்த ஊரில். அதுக்காக நாங்கள் வருஷம் செய்வோம். அது மட்டும் இல்லை, அது எங்களோட பாரம்பரியமான ஒரு விஷயம். எங்கள் ஊரை அடையாளப்படுத்துறது காமன் குத்து அப்படி இருக்கும் எங்களுக்கு. அப்போ மட்டக்களப்பில் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டது தான் இந்த வடமோடி, தென்மோடி, காத்தவராயன் கூத்து, அப்படி சில நிறைய கூத்துக்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வெளியில் நிறைய பேர் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு இடத்துலக்கும் ஒவ்வொரு ஒரு நியூவாக ஒரு விஷயம் இருக்கும், புது விஷயம் இருக்குதுன்னா அதை கற்றுக்கிட்டு நாங்கள் முழுமையாக இங்கேருந்து போகும்போது ஒட்டுமொத்தமாக எல்லா கலைகளையும் ஒரு அளவு நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக நாங்கள் எல்லாமே கற்றுக்காம அப்படின்னா இல்லை. கலைகள்னு ஒரு படத்துக்கு வந்துட்டோம்னாவே எல்லா கலைகளையும் கற்றுத்தான் ஆகணும். அந்த மாதிரி சும்மா எக்ஸாமுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறது இல்லை. எக்ஸாமுக்குன்னா நாங்கள் ஏன் விழுந்து கஷ்டப்படணும் ஒரு விஷயத்துக்காக? இப்படி விட்டுட்டு பேசாமல் இருப்போம். ஜஸ்ட் பாஸ் தானே. அது ஏன்னா எக்ஸாம்னு சொல்லும் போதே அப்படின்னா பேப்பர் பேனா சரியா, இல்லாட்டி ப்ராக்டிக்கல், இவ்வளோ தான். இது மட்டும் இல்லையே நான் வாழ்க்கை. இப்போ இதில் கற்றுக்கிறது தான் எங்களுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் போய் செய்ய போகிறது. ஒரு கலை படித்த ஒரு மாணவனால் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும் எங்களுக்கு. என்னென்னா, ஒரு நாடகம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எந்த கலையாக இருந்தாலும் நாங்கள் ஸ்பெஷலாக நாடகம் படிக்கிறோம். இல்லைன்னா எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் நாடகம் படிக்கிறதால வந்து ஒரு பொறுப்பை எடுத்து செய்ய தெரியும். எங்களால் ஒரு பொறுப்பாக ஒரு விஷயத்தில் போய் பேச தெரியும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்குது அந்த திறன். என்னன்னா நீங்களும் படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அந்த விஷயமா, கலைகள் சம்மந்தமாக. அந்தளவு நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்படி நாங்கள் எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ, ஒரு இடத்துல மூவ் பண்ணுறதுக்கோ, இப்போ இந்த ஊரில் கிரோஷன் வந்து செய்கிறதுக்கான ஒரு இது வந்து இதே ஊர் அவர் பிறந்து இதாக இருந்தாலும் டக்குனு எல்லாத்தையும் எடுத்து செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய திறமை அவன்கிட்ட இருக்குது. அப்போ அந்த இது யோசிக்கணும் தானே. அந்த மாதிரி தானே ஒரு கலை வந்து ஒரு மனுஷனை பூரணமாக வளர்த்துருக்குங்கிறது என்னோட கருத்து. என்னோட ஊர் வந்து கிளிநொச்சி.
என்ன விஷயம் வேண்டாம் உண்மையை சொல்ல போனால் எங்களோட ஊரில் வந்து இப்படி என்னன்னு சொல்கிறது கூத்து வடிவங்கள் அதெல்லாண்டு இல்லை பெருசாக. ஆனால் இந்த கேம்பஸுக்கு வந்த பிறகு தான் வந்து வடமொழியாக இருக்கட்டும் தென்மொழியாக இருக்கட்டும் மற்றது காத்தாரங்குத்தாக இருக்கட்டும் இங்கே வந்த பிறகு தான் சில கூத்துக்கள் சில வடிவங்கள் இப்படி இருக்குது என்ற விஷயம் தான் தெரியுது. அதை விட இந்த கரகம் கூத்துன்றது வந்து இப்படி இருக்குது என்ற விஷயம் வந்து எங்களோட பட்மெட் கிரோஸ் என்ற ரிசர்ச் கூட தான் இப்போ தெரியுது எங்களுக்கு. இதில் வந்து நான் பார்த்துக்கொண்ட விஷயம் என்னென்னா வந்து ஊர் மக்களோட கோஆர்டினேஷன் வந்து நல்லபடியாக இருக்குது இங்கே. ஏன்னா எல்லா இடத்தையும் வந்து எல்லாரும் ஒன்றா ஒத்துழைச்சி கோஆர்டினேஷன் பண்ணி செய்ய மாட்டாங்க. அதையும் தாண்டி அவர்கிட்ட எக்ஸாம்ன்றதையும் தாண்டி அவர் வந்து இந்த சொசைட்டி ஒரு விஷயத்த சொல்லணும், மற்ற பாரம்பரியமாக இருக்கிற கலை வடிவத்தை திருப்பி கொண்டு வரணும்ன்ற விஷயத்த வந்து அவர் வந்து இந்த ஆர்டியை கூட கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த சுற்றி உள்ள சொசைட்டி வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுது. இதை பார்க்க வந்து எனக்கு பர்சனலாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை விட வந்து அவருக்கு வந்து இப்போ எல்லாத்தையும் கொண்டு நடத்துகிற வந்து அந்த கோஆர்டினேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஸ்கில் வந்து அவருக்கு வந்து இது கூட வந்து வளர்ற ஒரு தன்மை வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த சின்ன பிள்ளைகளை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்டா இப்போ பெரியாக்களே வந்து எல்லாரும் வந்து இப்போ ஆட மாட்டாங்க. என்ன ப்ரோக்ராமை கூப்பிட்டானே என்ன இது கூப்பிட்டானே சரி நான் வரேன் நீ வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் கதைக்கிறது கூட கூப்பிட்டுருப்பியா அப்போ வரேன் இப்போ வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த சின்ன பிள்ளை வந்து இந்த கரகம்ன்ற ஒரு விஷயத்தை இந்த சொசைட்டியை மாற்றுறதுக்காக அவங்களோட ஸ்கில்லை வளர்க்குறதுக்காக வந்து ஆடுறது வந்து சந்தோஷமாக இருக்குது. நான் பர்சனலாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து இப்படியான முயற்சிகள் இப்படியான ஒரு இந்த ரிசர்ச்ன்றதையும் தாண்டி எக்ஸாம்ன்றதையும் தாண்டி இந்த சொசைட்டிக்காக எங்களோட பாரம்பரியத்துக்காக எங்களோட கலையை வளர்க்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் வந்து நாங்கள் மட்டுமே பல்கலைக்கழக மாணவர் இல்லை எல்லாராலையும் வந்து முன்னெடுக்கணும். ஸ்கூல் ரீதியாக போய்ட்டு ஒர்க் ஷாப் செஞ்சுருக்கோம். இப்போ ஒவ்வொரு 6ஆம் ஆண்டுக்கு மேலே வந்து எல்லாரும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தானே, 6ஆம் ஆண்டுக்கு மேலே எல்லாருக்குமே ட்ராமா படம் படிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் நாங்கள் இதுக்கு முதல்ல நிறைய ஒர்க் ஷாப் செஞ்சுருக்கோம், இப்போயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த ஒர்க் ஷாப் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கூத்தையும் ஒவ்வொரு ஆட்டத்தையும் நாங்கள் பழகி கொடுப்போம். ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு வசனமும் இப்படி சொல்லணும் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக கூப்பிட்டு நாங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து போயிட்டு செய்வோம். நாங்கள் கோஆப்ரேட் பண்ணி நீங்களும் அவங்க கூட சேர்ந்து இதை பண்ணுறதுக்கும் அண்ட் இந்த நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு நிமிடத்துக்குள்ள வந்து இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யானை முகத்தனை நிலம் பெறை போலும் Janga
கால்வழிக்க அடைகின்றோம் நகங்கள் திறந்து பாருமையா முத்திக்கு வித்தாகும் விநாயகரே முக்கல்லரே காரும்